you, Jesus. Hallelujah. We bless this session. Let your glory be manifested. இந்த தருணத்தை இந்த செஷன்ல உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. How many of you are really enjoying? யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? Fruitful? ரொம்ப பிரயோஜனமா இருக்கா உங்களுக்கு? How many of you are sure you will forget these things? யாரெல்லாம் கண்டிப்பா சொன்னீங்க இது உடனே நான் மறந்து போயிடுவேன்னு? You know what? The nature of learning, the way this learning process happens is like this. See, படிக்கிறது கற்றுக்கொள்றதுன்றது இந்த மாதிரி முறையில தான் நடக்கும். You know, why do we have the culture of homework? எதுக்கு வந்து நம்ம வீட்டு பாடம்னு சொல்லிட்டு ஹோம்வொர்க்னு சொல்லிட்டு எதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, Because without a homework, you cannot hold the content. ஹோம்வொர்க் இல்லாம நம்ம அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை பிடித்து கொள்ள முடியாது. Understand? A child that does homeworks properly, எந்த ஒரு மாணவன் அந்த வீட்டு பாடத்தை சரியா செய்யலையோ, he will not be excellent. He cannot be excellent actually. அவர் வந்து தேர்ச்சி பெறது மிகவும் அரிதான காரியமா இருக்கு. Right? He can come up to 40, 60, 70 maybe because of the attention he has in the class. But only those who do their homeworks properly will be able to be, beyond 80, 90, 95%. சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை சரியா வீட்டு பாடமா அவங்க சரியா பண்ணாததுனால அவங்க பார்த்தீங்கன்னா 40, 50 மார்க் 60 மார்க்குள்ள தான் எடுக்க முடியும். ஆனால் யார் சொல்லிக் கொடுக்கறத வந்து சரியா புரிஞ்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தி அதை கற்றுக்குறாங்களோ, அதை ஹோம்ஒர்க் செய்கிறாங்களோ, அவங்க தான் பார்த்தீங்கன்னா 80 மார்க்கு 90 மார்க்கு 100 கூட எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. You understand? I am successful because of LEOs. இந்த மாதிரி LEO மீட்டிங் அப்பப்போ நடத்துறதுனால தான் நான் இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். Okay? So this book is it's born from most of it is from my diary. இந்த புத்தகம் இது பார்த்தீங்கன்னா இது எப்படி பிறப்பிக்கப்பட்டதுன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்னோட டைரியிலேருந்து தான் இதை எடுத்து எழுதியிருக்கேன். Since 2003 the things that we meditated, we read, we wrote into us, we wrote those things on our diaries. 2003ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆண்டவர் பேசினது என்னோட டைரியில் எழுதி தியானித்து எழுதி வேதத்தை படித்து எழுதி உருவாக்கப்பட்ட விஷயம் தான் இந்த லியோ மேனுவல். So of course we learned from the men of God. We value them and thank them for what they taught us. தேவ மனுஷனுக்கிட்ட நம்ம கற்றுக்கொள்றோம், அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன், அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். So in 2013 we compiled all these things and made it a book. 2013ஆம் ஆண்டு கற்றுக்கொண்ட எல்லா விஷயத்தையும் தியானித்து எல்லா விஷயத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரு புத்தகமா வெளியிட்டோம். எல்லாத்தையும் போட்டு அது இவ்வளவு பெருசு இருக்கு, அதெல்லாம் அது ஒரு சுருக்கி. So we have made it and this is all scriptures that just copy paste from the Bible. இது எல்லாமே வேதத்திலிருந்து அப்படியே எடுத்து எழுதப்பட்டது. Okay, every scripture in this book should be in your heart. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க இருதயத்துல அப்படியே இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். It should be in your hearts. உங்க இருதயத்துல அது இருக்கணும். You should write them into your hearts. உங்களுடைய இருதயமாகிய பலகையில நீங்க அதை எழுதணும். Meditate on them, memorize them. அதை தியானித்து அதை மனப்பாடம் பண்ணி keep in them. அதிலே அதை வச்சுக்கணும் உள்ள. அதையே நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. So this will become a strong platform. இது வந்து ஒரு மிகவும் ஒரு foundation, அடித்தளமா மாறும். Okay? So you will not go astray if you know the truth. இதை நீங்க கடைபிடித்தீங்கன்னா நீங்க வந்து விழுந்து போகிறதுக்கு முடியாத காரியம். Have you seen people who are successful in ministry doing this and that, putting albums and their name is everywhere, and after a while you see nobody is talking about them, they are nowhere, they are not doing anything. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் அட்ரஸ் இல்லாமலே காணாமல் போயிடுவாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. Because the foundation is not right. ஏன்னா அவங்களுடைய அடித்தளம் வந்து சரியான நிலையில் இல்லை. Okay, so this is a very very solid foundation. Establish yourself on this. இந்த புத்தகம் மிகவும் கடினமான ஒரு அடித்தளமா இருக்கு. இதுல நீங்க வளர முயற்சி செய்யுங்க. I can give you guarantee that you will not fall, you will not fail. நான் நிச்சயமாக சொல்றேன், நீங்க ஒருபோதும் விழுந்து போக மாட்டீங்க, ஒருபோதும் நீங்க தோற்று போக மாட்டீங்க. So we have seen that in the past 5 years, people who took these things in 2014 or 15, this 5 years. இந்த 5 வருடத்துல 2014 15ஆம் வருடத்துல இருந்து இந்த புத்தகத்தை எடுத்தவங்க பாத்தீங்கன்னா they are very successful. இன்னைக்கு அவங்க ஜெயம் கொள்ளுகளா இருக்கிறாங்க.
in evangelizing, in healing people, establishing churches. They are very, very successful. It's truth. I can take you to them testimonies. You can witness them. சுவிசேஷம் சொல்வதோ, சுகமளிக்கிறதோ, சபை நடுறதோ, எல்லா விதமான சகல ஊழியங்கள்ல அவங்க இன்னும் பலமா இருக்காங்க. They are established and strong, steady in their lives. அவங்க கட்டப்பட்டு ஊன்றப்பட்டு அவங்க வாழ்க்கையில இன்னும் ஆணித்தரமா ஆண்டவருக்காக காரியங்களை செய்றாங்க. I do have witnesses who did not go through the manual, but they are still connected to me, but they are not so grounded. அதே போல இந்த புத்தகத்தை சரியா பயன்படுத்தாதவங்க வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். அவங்க எங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னும் அந்த காரியத்தை அபியாசப்படுத்தாதனால அவங்க இன்னும் சரியா இதை வந்து வெளிப்படுத்த முடியல. Because you know me or because you are connected to me, I cannot tell you that you are, good, you will be like me. I cannot tell you that. I cannot guarantee that. நீங்க என்னோட பேசுறதுனாலயோ என்னோட இணைக்கப்பட்டதுனாலயோ நீங்க வந்து ஆமா, என் கூட பழகுறதுனால, என் கூட ஸ்கிரீன்ல மக்களை பார்க்கறதுனால என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு you cannot judge it like that. நான் அதை நிச்சயமா சொல்ல முடியாது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. Right? But those who took the manual, those who dedicated themselves to it, those who read it, those who have learned it, they are really successful. They are not moving. இதை எடுத்து அவங்க வாழ்க்கை நடைமுறையில் அபியாசப்படுத்தி தியானித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வெற்றி சிறக்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. Hallelujah. Right. Now, number 14 will continue from where I left in the morning, okay? நம்ம காலையில வந்து எங்க விட்டோமோ அங்க இருந்து இப்ப நம்ம தொடர போறோம். 14வது செக்ஷனுக்குள்ள நம்ம கடந்து போறோம். Right. God wants everyone well. தேவன் எல்லாரும் நலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Right. So this thing, people will change you from this thought. இந்த ஒரு சிந்தனையிலிருந்து நிறைய மக்கள் வந்து உங்களை வந்து வேற மாதிரி பார்க்க முயற்சிப்பாங்க. In every situation you should know that God wants me well, God wants him well, God wants him well, God wants everybody on the scene. Wherever you see, whoever you see, God wants you well. எந்த சூழ்நிலையோ யாரா இருந்தாலும் சரி, நீங்களோ நானோ மற்றவங்களோ எல்லாரும் நலமா இருக்கிறது ஆண்டவருடைய உண்மையான. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே it is his joy, it is his pleasure that he wants Israel well and good. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏனா இஸ்ரவேல் நலமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. So the desire of God that you have to be well, you should be good than yesterday. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா இன்னைக்கு காட்டின நாளைக்கு நீங்க நலமா இருக்கணும் தான் அவர் விரும்புறாரு. Because the Bible says he gives new blessings every day. வேணா வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையால் நம்மை நிரப்புகிறார்னு. That verse doesn't change. Today he says I want to give new blessings. Tomorrow he says I want to give new blessings. The next minute he says I want to give new blessings. அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கேன், நாளைக்கு நான் புதிய காரியங்களை செய்வேன், இன்னைக்கு ஒரு புது கிருபையை கொடுத்திருக்கேன், நாளைக்கு நான் இன்னொரு புதிய கிருபை கொடுப்பேன் தான் வசனம் சொல்லுது. God wants you to be better every time, every day. ஒரு நாளும் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கமே, அவருடைய ஆசையே. Yeah, if Jesus died for your spirit, soul and body, if the life of God is reigning in your spirit, soul and body, உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருப்பார் என்றால் அதே போல உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உயிரோட வேண்டும் என்று அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். Right? So he's living in you, the quickening spirit, he that raised Jesus from the dead is living and abiding in you. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள்ளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Amen. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். It's written, he shall mortify your mortal body, right? So when he is living with such kind of life, he can only lead you to progress and not to aging. அவர் அப்படிப்பட்ட வல்லமையினால உயிர்ப்பிக்கிற ஆவினால உங்களை நிரப்பி இருக்கிறதுனால நீங்க வயதாக வேண்டும் என்ற காரியத்துக்காக உங்களை தள்ள மாட்டாரு, நீங்க வளர வேண்டும் என்று தான் அவர் எல்லா காரியத்தையும் செய்வார். You know, that is why Joshua said I am 80 but I have the strength of a 40. அதான் பாத்தீங்கன்னா யோசுவா சொல்றாரு, நான் வந்து 80 வயதா இருக்கிறேன், ஆனா எனக்கு பலன் பாத்தீங்கன்னா 40 வயது ஆளுக்குரிய பலன் எனக்கு இருக்கு. You don't have to wear glasses when you are old. நீங்க கொஞ்சம் முதிர்ச்சி அடையும் போது நீங்க கண்ணாடி போடணும்ன்ற அவசியம் கிடையாது. You understand? Your hair doesn't go gray when you are old. உங்கள் முடி நரைக்கப்படணும் அவசியம் கிடையாது. You understand? You don't have to be fat day by day. நீங்க ஒரு நாளும் வந்து உடம்பு ஏறிட்டே போகணும்ன்ற அவசியம் கிடையாது. Because God wants you well every time, now and ever. ஏனென்றால் தேவன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நலமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். You understand?
The life of God is flowing towards me for my goodness and betterment every moment of my life. ஆண்டவருடைய ஜீவன் ஒவ்வொரு நாளும் நான் வளர வேண்டும் என்று தான் ஒரு நதி போல எனக்குள்ளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Be aware of this truth. இந்த சத்தியத்தை குறித்து நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். Hallelujah. That's the same thing with a sick person. இதே போலதான் வியாதியுள்ளவங்களை பார்க்கும் பொழுது, It's the same thing with someone who is oppressed by the devil. இதே போலதான் ஒரு பிசாசினால் பிடிபட்டவங்களை நீங்க பார்க்கும் பொழுது, Hallelujah. The life of God is around. God wants them well every time of the moment. அவங்களை சுற்றி ஆண்டவருடைய ஜீவன் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க நலமா இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். Hallelujah. And if that person is sick, அந்த 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 மனுஷன் வியாதியா இருக்கும் பொழுது what would he think? அவர் என்ன யோசிப்பார்னா, He would need some help, right? அவருக்கு ஒரு உதவி தேவையானா உதவ மாட்டாங்களான்னு தான் யோசிப்பாரு. Right? Need some help. That's why they go to the doctors, they go to therapists and all this. அவங்களுக்கு யாருன்னா உதவி செய்வாங்கன்றதால தான் அவங்க வந்து மருத்துவர்கிட்ட போறாங்க, தெரப்பி எடுக்கணும்னு போறாங்க. இதுக்காக தான் அவங்க போறாங்க, உதவிக்காக தான் போறாங்க. Now you who know, you have sat under these words, who have listened to these words and have understood that God wants everybody well and good and you have the life of God. What will you do? நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க? You can go and lay hands on them. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா அவர்கள் மீது கைகளை வைக்க போறீங்க. Right? And the goodness of God will flow out of you. உங்களிடம் வந்து ஆண்டவருடைய நன்மை புரண்டு ஓட போகுது. And they will be healed. அவங்க சுகமாக போறாங்க. Hallelujah. Matthew 7:12 it says, whatsoever ye would that men should do to you, do ye even to them, for this is the law and the prophets. மத்தேயு 7:12 சொல்லுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமுங்களுமா. You know what? This is the law and the prophets. இதுதான் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதோ தீர்க்கதரிசனங்களும். What is the law and the prophets? நியாயப்பிரமாணம்னா என்ன, தீர்க்கதரிசனம்னா என்ன? To do what you would that men do to you, you do the same to the others. உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ விரும்புறீங்களோ அதே நீங்க மற்றவங்களுக்கு செய்றீங்க பாத்தீங்களா, அதுதான் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனமா இருக்குது. Right? If you were in a sick bed, நீங்க வந்து படுத்திருக்கீங்க படுக்கையில, what would you expect? நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? Somebody comes, brother you are healed, get up and walk. நீங்க ஒருவேளை வியாதியில படுத்திருக்கீங்க, யாரோ ஒருத்தங்க வந்து பிரதர் சுகமாயிட்டீங்க எந்திரிங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டீங்க. அப்படி உங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும்னு எதிர்பார்ப்பீங்களா, எதிர்பார்க்க மாட்டீங்களா? ரைட்? இல்லனா ஓகே, we'll go to hospital after hospital, doctor after doctor, therapy after therapy, here and there. I will live my life like that. Will you expect that for you? அத நீங்க எப்படின்னா நான் டாக்டர் போய் பார்க்க போறேன், இன்னொரு தெரப்பி எடுக்கிறேன், அந்த தெரப்பி எடுக்க போறேன், இங்க போறேன் அங்க போறேன், அந்த மாதிரி காரியத்தை எதிர்பார்ப்பீங்களா? You would expect to be free of that sickness then and at that time. நீங்க அந்த வியாதியில இருந்து அந்த நேரமே அந்த நொடியே சுகமாகணும்னு எதிர்பார்ப்பீங்க. சுகமாகணும்னு எதிர்பார்ப்பீங்க. Right? So that's the same expectation that any sick person is having. எப்படிப்பட்ட வியாதி உள்ளவங்களோ அதே எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. They want to be healed now. அவங்க இப்பவே சரியாகணும், சுகமடையணும்னு பார்ப்பாங்க. And God wants them well. ஆண்டவர் அவங்க நலமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. Amen. And the only problem is there somebody needs to be there to lay hands. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா யார்னா அவங்க மேல கையை வைக்கணும். Hallelujah. Now you can ask, why should somebody lay hands? If God wants them well, why can't God go and heal them? இப்போ நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், ஆண்டவர் வந்து மத்தவங்க நலமா இருக்கணும்னு சொல்றீங்க பிரதர், ஏன் வந்து மத்தவங்க போய் அவங்க மேல கை வைக்கணும்? எல்லாரும் அவ்வளோ நல்லா இருக்கணும்னா ஆண்டவருக்கு அவ்வளோ ஆசை இருக்குதுன்னா ஏன் அவரே போய் ஹீல் பண்ண வேண்டியதானே? நான் கை வைக்கணுமா, துரத்தணுமா, எடுப்பணுமா, அது எதுக்கு அதை வச்சுக்கிறார்? You can ask that, right? How many of you have that question? நீங்க கேட்கலாம், இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இருக்குன்னு தெரியல எனக்கு. Nobody asks? யாருக்கு இந்த கேள்வி இல்லையா? You know what? This world was given to us as gift from God. இந்த உலகம் தேவனிடத்திலிருந்து வந்த நம்மளுக்கு ஈவாக இருக்கிறது. Right? He made all these things and he gave it to us for us to rule. எல்லாவற்றையும் உருவாக்கி நீ ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம கரத்துல ஒப்பு கொடுத்திருக்காரு. Right? Do you understand? புரியுதா நான் சொல்றது? It was given to us to rule.
நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நாம் ஆளுவதற்காக கொடுக்கப்பட்டது. God operates by faith. He made everything by faith. ஆண்டவர் எப்படி வேலை செய்றாருன்னா விசுவாசத்தினால தான் அவர் வேலை செய்றாரு. உருவாக்குன ஒவ்வொரு விஷயமும் அவருடைய விசுவாசத்தினால அவர் உருவாக்குனார். Everything that you see is a byproduct of his faith. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் விசுவாசத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. Hallelujah. So God created the whole thing through what? His faith. ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் எப்படி படைத்தார்னா அவருடைய விசுவாசத்தின் மூலமாக. And he spoke his faith. அவர் விசுவாசத்தை அவர் பேசினார். And what faith he had, and by the words that he spoke, everything came. அவர் என்ன விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசத்தை பேசினதுனால அந்த பேசின விஷயங்கள் அவர் கண்ணு முன்னாடி வந்து நின்னது. Hallelujah. And he gave all these things that he produced to us for us to enjoy and to rule and to subdue. இந்த விஷயத்தெல்லாம் அவர் விசுவாசத்தின் மூலமாய் பேசி உருவாக்கி நாம சந்தோஷமா இருக்கணும், நாம ஆளுகை செய்யணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம கிட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டார். Hallelujah. Hallelujah. Do you understand? So now what happened? What we had, we lost it to the devil. இப்போ என்ன இப்போ பிரச்சனைனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை பிசாசு கிட்ட நம்ம இழந்துட்டோம். How did we lose? எப்படி நம்ம இழந்தோம்? We took a thought that we should not have taken. நம்ம எப்படிப்பட்ட சிந்தையை எடுக்க கூடாதோ அப்படிப்பட்ட சிந்தையை நாம எடுத்துட்டோம். He came and he told, what did God tell you? You can eat, no? You will become like God. பிசாசு வந்து என்ன சொல்றான் ஆதாம் கிட்ட, நீ எடுத்ததை சாப்பிடலாமே, நீ கடவுளா மாறிடுவியே, ஏன் அதை சாப்பிடக்கூடாது நீ? He is presenting a thought. அவன் வந்து ஒரு சிந்தையை வந்து அவனுக்கு கொடுக்குறான், இந்த மாதிரி யோசின்னு சொல்லிட்டு. Right? And he chose to decide on that thought, and she thought it, she ate it, and now she is presenting, I did it, and this guy is also thinking, okay, he gave room for her thought, and both did it. இப்போ என்ன ஆச்சு, பிசாசு வந்து இந்த யோசனையை வந்து வைக்கிறான். ஏவாள் என்ன பண்றாங்க, சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. அவங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு கொடுத்து ரெண்டு பேரும் இப்போ சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. You understand? This is how we lost the authority to the devil. இந்த சூழ்நிலையில தான் நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம இழந்து போயிட்டோம். Hallelujah. Years go by, time go by, God tries his best to tell the people, giving new kind of thought, hey, I am good to you, I am nice to you, come, I will, gather you like the chicken and all, he tells a lot of things to those people, but they are not coming out of their thought. வருஷங்கள் போனது, நாட்கள் போனது, பல ஆண்டுகள் போனது. அவர் சொல்றார், நான் நல்லவராதான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன். கோழி எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாக்குதோ அப்படிதான் நான் அவங்களை பாதுகாக்கிறேன். சொல்லி 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 எவ்வளோ சொன்னாரு, ஆனா இவங்க இந்த பழைய இந்த உளுந்து போன சிந்தனையை விடுற மாதிரி இல்ல. they're not able to forget the fallen mindset. They just decided and believed that we are fallen and fallen and fallen. அவங்க சிந்தை ஃபுல்லா எப்படின்னா நான் விழுந்து போயிட்டேன் சிந்தை தான் அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. They gave this thought to generation after generation after generation after generation. இந்த சபிக்கப்பட்ட சிந்தனையை சந்ததிகள் வர அவங்க சந்ததிகளுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. Hallelujah. And then came a thought, that is Jesus. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சிந்தனை வந்தது, அவர்தான் இயேசு. Hallelujah. Amen. Amen. And that thought became flesh. அந்த சிந்தை, அந்த யோசனை மாம்சமானது. Right? And he said, I take the human form, and he died for us. அவர் சொல்றார், நான் மனு அவதாரம் எடுத்து நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன். Now God is presenting a new thought. இப்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய சிந்தனையை உங்களுக்கு தருகிறார். Right? Atonement is made for you. உங்களுக்காக உடன்படிக்கை பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் செய்யப்பட்டது. The things that are piled on you over generations, the things that were putting you down, now Jesus has taken all those things. சந்ததிகள் போக போக உங்க மேல் குவிக்கப்பட்ட அந்த சாபங்கள் இயேசுவின் மூலமாய் வெளியரங்கமானது. Hallelujah. Now he died so that you can live. அவர் மரித்தார் என்றால் நாம் பிழைப்பதற்காக. Hallelujah. So when you accept this, you receive a new kind of thought which presents you a new kind of life. நீங்க என்னைக்கு இதை ஒத்துக்கொள்றீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு புதிய வெளிப்பாடு கிடைக்குது. நீங்க ஒரு புதிய ஜீவனுக்குள்ளாக கடந்து போறீங்க. Hallelujah. Now you know that you are sons of God. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. You
know that you can rule. You have the life of God natively present in you. உங்களுக்குள்ளாக இயற்கையாகவே அந்த ஜீவன் வைக்கப்பட்டது என்று நீங்க உணரும் பொழுது தான் நீங்க ஆள ரெடி ஆவறீங்க. Hallelujah. And you know that you are not born into the, to live in this street or in this house. You have the nature that was ruling and creating all the world and the universe. நீங்க இந்த தெருவுலயும் இந்த வீட்லயும் இருக்கிறதுக்காக மட்டும் படைக்கப்படல, வானத்தையும் பூமியும் அண்ட சராசத்தையும் படைச்ச அதே ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அந்த ஆவியினால பிறந்திருக்கிறன்ற உணர்வுக்கு வரீங்க. You come to the awareness of this. You get awakened to the truth. நீங்க இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும். Hallelujah. And now this God flows through you to change the lives that are around. உங்களுக்குள்ள இந்த ஆண்டவர் மத்தவங்களுடைய வாழ்க்கையை மாத்ததுக்காக ஒரு நதி போல பாய்ந்து ஓடுறார். Hallelujah. And this God cannot function in this world by himself except through you. உங்களை அன்றி இந்த உலகத்துல அவரால செயல்படுத்த முடியாது. Right, this God cannot function into this world by himself except through you. அவராகவே இந்த உலகத்துல அவரால் செயல்பட முடியாது நீங்க இல்லாம. Amen. Because everything material is governed by the spiritual. எல்லா சகல விதமான காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவைகளால் ஆளப்படுகிறது. Right? So if he wants to change something in the natural, he is a spirit. அவர் இந்த உலகத்துல எதனா மாத்தணும்னா அவர் ஆவியா இருக்கிறாரு. You understand? And you are the temple of the spirit. நீங்க தான் அந்த ஆவிக்கு ஆலயமா இருக்கிறீங்க. This is the gloves of that spirit. அந்த ஆவிக்கு ஒரு gloves மாதிரி நம்ம இருக்கிறோம். Understand? That's why Paul says we hold this weight of glory in earthen vessels. இந்த மண்பாண்டத்துல அவருடைய மகிமையான சரீரத்தை நாம ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறோம். He is with all this power wanting to do every good in this world, but he is a spirit, but he cannot function in this world by of himself, because point number 1, he gave this to men. He gave faith to men, he gave earth to men. ஏன் அவரால் தன்னிச்சையா செயல்பட முடியலன்னா அவர் இந்த உலகத்தை நம்ம கையில ஒப்பு கொடுத்துக்காரு ஆளை சொல்லி. நம்ம கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால அவர் நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுத்துக்காரு, நம்மளுக்கு மகிமையை கொடுத்துருக்காரு. நம்ம மூலமா அவர் செயல்பட முடியும், அவரால் தன்னிச்சையா செயல்பட முடியாது. You understand? That is why if a group of people decide to bring homosexuality in their community, they can bring homosexuality. அதாவது ஒரு கூட்ட மக்கள் ஓரின சேர்க்கையை கொண்டு வரணும், அபார்ஷனை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க சொசைட்டிக்குள்ள அவங்களால அதை கொண்டு வர முடியும். Because the governance is given to men. ஏன்னா ஆள்ற தன்மை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Yes, he is God, he is a father. He gave this earth to you for you to make a harmony, for you to have some understanding and to rule it. அவர் ஆண்டவர், அவர் தகப்பன், அவர் நம்மளுக்குள்ள நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் தான் நம்மளுக்கு அந்த ஆள்ற தன்மையை நம்மளுக்கு கொடுத்திருக்கார். Hallelujah. And he comes as the word. அவர் வார்த்தையாய் வருகிறார். He edifies you, போதிக்கிறார். He teaches you. அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. Okay, you learn from him. அவரிடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். You do the right thing. சரியான விஷயத்தை நம்ம செய்றோம். And you rule the world in the order in which God would rule. ஆண்டவர் எப்படி ஆளுகை செய்வாரோ அதே போல நாம் உலகத்தை ஆளுவதற்காக. You understand? புரியுதா நான் சொல்றது? So why there is sickness? ஏன் வியாதி வருது? For you to drive it out. நீங்க அதை துரத்துறதுக்காக தான். Hallelujah. Why he is not driving it by himself? Because he is in you and he wants to do it through you. Do you understand? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இறங்குதா? So you should have this attitude in yourself. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வரும் பொழுது that you are a blessing to this world. நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறுறீங்க. You understand? புரியுதா? You are not somebody trying to bless others. நீங்க யார் எப்படி தெரியுமா, நீங்க மத்தவங்களை ஆசீர்வதிக்க முயற்சி செய்றீங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. You understand? புரியுதா? You are having the full power and ability of God with the complete will of God to do good everywhere around. இப்போ உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னா எல்லா சூழ்நிலையிலும் யாருக்காகிலும் எந்த இடத்துலயும் பலவிதமான நன்மைகளை செய்யற திறனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. Hallelujah. If the gates of heaven should open,
it will open through you. பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படணும்னா அது உங்க மூலியமா தான் திறக்கப்படும். You understand? When you stand before a sick person, the whole of heaven is standing. இப்போ நீங்க வியாதி உள்ள மனுஷனுக்கு முன்னாடி நிக்கும்போது முழு பரலோகமே உங்க முன்னாடி நிக்குது. Hallelujah. See, the tank can be so big, but the delivery of the water will be determined by the bore of the pipe. தொட்டி வேணா பெருசா இருக்கலாம், ஆனா தண்ணி எவ்வளவா வேகமா வருதுன்றது அந்த பைப்புடைய துவாரம் எவ்வளவு பெருசோ அந்த அளவு தான் தண்ணி வரும். You understand? இப்போ இவ்வளோ பெரிய பைப்பில் இவ்வளோ தான் தண்ணி வரும், இல்லை இவ்வளோ பெரிய பைப்பில் இவ்வளோ தண்ணி வரும், பெரிய பைப்னா இன்னும் நிறைய தண்ணி வரும். You understand? ஆண்டவர், God has placed everything that He is in you in Jesus. ஆண்டவர் எப்படின்னா சகலவற்றையும் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாக. You understand? When you received Jesus, you received the completeness of God. நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றோமோ ஆண்டவருடைய சகல காரியமும் நமக்குள்ள பிணைக்கப்படுது. Amen. And when your mind is closed to a level of fighting sickness or fighting this thing and that thing or praying for 10,000 and 20,000, the pipe is small. இப்போ உங்க சிந்தை இந்த சாதாரண விஷயங்களுக்காக 10,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் சுகவீனத்துக்கும் இந்த காரியத்துக்கும் அந்த காரியத்துக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம அடைபட்டிருக்கும் பொழுது நம்முடைய துவாரம் மிகவும் சிறிதா இருக்குது. Hallelujah. But when you understand, I am dead and He is the one who lives, and whatever He wants He can do, He will do. When you get awakened to that thing, the flow of the Spirit out of you will be immeasurable. நீங்க என்னைக்கு நான் அல்ல இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறார், என்னைக்கு நீங்க இந்த மனநிலைக்கு வரீங்களோ உங்களுடைய துவாரம் விரிவாக்கப்படுது. Hallelujah. Lift up your hands and say hallelujah louder. உங்களுடைய கையை உயர்த்தி சொல்லுங்களேன். Louder, louder, louder. சத்தமா hallelujah. சத்தமா hallelujah. Amen. The politics to change, it is going to come through you. அரசியல் மாற்றம் உங்களால தான் வரப்போகுது. Social change, it's going to come through you. சமூக பிரச்சனைக்கு தீர்வு உங்களால தான் வரப்போகுது. If there is going to be a place where there is nobody sick, it's going to come through you. வியாதியே இல்லாத ஒரு இடம் எப்படி வரப்போகுதுன்னா உங்களால தான் வரப்போகுது. Hallelujah. Amen. If there is going to be a place where nobody is poor, nobody is wanting for food, it's going to come through you. ஏழைகள் இல்லாத இடம், சாப்பாடு எப்பவுமே நிறைந்திருக்கிற இடம் எப்படி வரப்போகுதுன்னா உங்க மூலியமா தான் வரப்போகுது. If you decide that I have God, I have the ability, I can do it, and when you step forward, it will happen. நீங்க எனக்குள்ள தேவன் இருக்கிறார், எனக்குள்ள தேவன் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார், நீங்க முன்னாடி நிக்கும் பொழுது அந்த காரியம் வெளிப்படுது. Hallelujah. But the only tool of devil is that he just blinds your eyes. He says you are nothing, you are not worthy, you can't do this. See, you are going through this, you are going through that. How can you plan for that? How is that possible? This is what the devil does to you. சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, நீ ஒரு குப்பை, நீ ஒரு தூசி, நீயே இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கே இந்த பிரச்சனை இருக்கு, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, இப்படி உங்களை சின்ன சின்ன காரியங்களை வச்சு அவன் தந்திரப்படுத்தி இந்த மாதிரி காரியங்களை செய்யாம உங்களை தடை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. That is why I tell you, don't take that thought. அதனால தான் நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அற்பமான சிந்தையை நீங்க பிடித்துக் கொள்ளாதிருங்கள். Hallelujah. Decide to follow the word. ஆண்டவருடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்க. Just arm yourself with the mind that you are holding and walking with God, the great man on earth. இப்போ நீங்க உலகத்திலே மிகப்பெரிய மனுஷனா நீங்க நடந்து போறது எப்படின்னா அவருடைய வார்த்தையை உங்களுடைய சிந்தையில நீங்க ஏற்றுக்கொண்டு அது நடக்கும் பொழுதுதான். Hallelujah. When you come out, dress like God. நீங்க வெளியே வரும்போது ஒரு கடவுளை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. When you see yourself on mirror, the one who created the heaven and earth has woke up today. நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு நாள் உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிறவர் நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. You understand? When things come, cancer or nothing, they say this and that, just think, oh, just a cancer. இப்போ கேன்சர் வியாதி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப பயப்படுறாங்களா, நீங்க என்ன பண்ணணும், ஓ கேன்சர் தான் வந்திருக்கா அப்படின்னு இருக்கணும். You understand? புரியுதா? Hallelujah. Hallelujah. So God wants everybody well.
தேவன் எல்லாரும் நலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Never give a room in your mind that maybe God does not want this person well, that person well, maybe because of that, maybe because of this, maybe tomorrow. Don't give room for that. மிகவும் முக்கியமான காரியம், ஏன் இவங்க வந்து இந்த பிரச்சனைனால தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்க இந்த பிரச்சனைனால அந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்க பண்ண சாபம், அந்த மாதிரி சிந்தைக்கு என்னைக்குமே யாருக்காகவும் இடம் கொடுக்காதீங்க. John 10:10 says, I have come that they might have life, that they might have it more abundantly. யோவான் 10:10 சொல்கிறது, அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்றார். Do you understand? புரியுதா? He came to give us life more abundantly. அவர் எப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்க வந்தாரா? அபரிவிதமான ஜீவன், அதிபரிபூரணமான ஜீவன், அதிபரிபூரணமான ஜீவன். Hallelujah. Tell to your neighbor, God came to give you a life that is more abundant. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அதிபரிபூரணமான ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார்னு சொல்லுங்க. So come on, சத்தமா சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை தரவே தேவன் வந்தார். சொல்லுங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் தரவே தேவன் வந்தார். Hallelujah. Amen. So you have life in you more than what you need. உங்களுக்கு தேவைக்கு அப்பாற்பட்ட ஜீவன் உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Amen. புரியுதா நான் சொல்றது? So you like, what is a life that is more than what you need? என்னது அது? உங்களுக்கு தேவைக்கு அப்பாற்பட்ட ஜீவன்னா என்ன அது? Tell me. சொல்லுங்க. Suppose you need 10 rupees. உங்களுக்கு வந்து 10 ரூபாய் தேவைப்படுது. Somebody comes and gives you 10,000 rupees. 10 ரூபாய் தேவைப்படுற சமயத்துல 10,000 உங்களுக்கு தராங்க வச்சுக்கோங்களேன். How will you feel? நீங்க எப்படி உணர்வீங்க? So see, that's the same way when you need life for headache. அதே போல உங்க தலைவலிக்கு ஒரு தீர்வு வேணும்னா, understand? If you need life for headache, உங்க தலைவலிக்கு ஒரு ஜீவன் வேணும்னா, தலைவலிக்குன்னு ஒரு ஜெபம் பண்றது ஒருத்தன் வந்திருக்காங்க, அந்த தலைவலி சுகப்படுத்துறதுக்கு ஜீவன் வேணும். So just apply the same principle. அதே வழிமுறையை நீங்க இதுல அபியாசப்படுத்தி பாருங்க. You have life, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, to do something that will entirely change their life. அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு ஜீவன். You understand? That they are never sick for their lifetime. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்து வியாதிப்படவே மாட்டாங்க. You understand? Can you imagine like that? நீங்க அந்த மாதிரி யோசிச்சது உண்டா? That is life more abundantly. அதுதான் பரிபூர்ண ஜீவன். I asked for something, but he gave me more abundantly than what I asked for. அதுதான் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்கிறேன், ஆனா அதை விட மேலான பரிபூர்ணமான ஜீவனை எனக்கு தராரு. When you understand this, என்னைக்கு நீங்க இதை புரிந்து கொள்றீங்களோ, you will not ask. I prayed for them, they were healed, and then after a while then sickness came back. இப்போ நான் வந்து வியாதிப்பட்டு வராங்க என்கிட்ட, நான் ஜெபம் பண்றேன், அவங்க சுகம் ஆயிடுறாங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு அந்த சுகவீனம் வருது. You understand? When you know that when you laid hands, the life that is more abundant flowed to them. நீங்க யாருக்கோ கை வச்சீங்கன்னா தலைவலிக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆனா ரொம்ப அதிகமான ஒரு ஜீவன் அங்க ஓடுனதுனால தலைவலியையும் தாண்டி வேற என்னென்னமோ நல்லது அங்க என்ன பண்ணுது, நடந்துட்டு இருக்கு. And it will not stop happening. Because the more abundant God wants to flow. ஏன்னா பரிபூர்ணத்தின் ஆண்டவர் அங்க வந்து பாய விரும்புறாரு. Hallelujah. So they will never get sick again. அவங்க திருப்பியும் சுகவீனம் ஆக மாட்டாங்க. You understand? புரியுதா நான் சொல்றது? Because you know that when you laid hands, the more abundant life of God was flowing. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் கைகளை வைக்கும் பொழுது பரிபூர்ணமான ஜீவன் வந்து பாய்ந்து ஓடுகிறது அவங்க மீது. Hallelujah. So anybody who is sick, know that this is the time of deliverance, this is the day of salvation. யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ நீங்க சொல்லணும், இதுதான் விடுவிக்கிற காலம், இதுதான் வந்து சுகப்படுத்துற காலம்னு உங்களுக்கு தெரியணும். He may have been limping for years. அவங்க வந்து பல வருடம் முடங்கி கிடக்கலாம். Years he might have been limping. பல வருஷம் அவங்க நொண்டிக்கிட்டு இருக்கலாம். But the moment that he saw you, உங்களை என்னைக்கு அவங்க பார்க்கறாங்களோ, the moment that you met him, நீங்க, so the very reason that you are living on this earth is to do good. இந்த உலகத்துல வாழ்றது முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே. Many don't have this understanding.
யாருக்கு ஐ மீன் சில பேர் நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாததுனால You think you are living to have a good family, you know, you're living to do this and that, maybe your job, and you can heal. You have the life of God to heal. மற்றவங்கள மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் குடும்பமாகணும், ஏதோ பண்ணோம், ஏதோ போனோம், ஏதோ சரி எனக்குள்ள சுகமளிக்கும் வல்லமைக்கு நான் சுகப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. You understand? But the very purpose that you live is to do good and to let the life of God flow out of you. பிரதான நோக்கம் என்னன்னா, நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மற்றவர்களை சுகப்படுத்தவும் என் மூலமாய் நன்மை அடையவும் ஆண்டவருடைய ஜீவன் என்னிலிருந்து ஊடுருவி பாயணுன்றது தான் பிரதான நோக்கமே. You understand? You are born of the seed of Christ Jesus. நீங்க வந்து கிறிஸ்துவின் வித்தினால் பிறப்பிக்கப்பட்டீர்கள். What does that seed do? What was the nature of that seed? அந்த வித்தின் மகிமை என்ன? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He was roaming doing goodness, good things. Anybody who met him was healed. யாரெல்லாம் அவரை சந்தித்தாங்களோ அவங்க சுகப்படுத்தப்பட்டாங்க. The moment they met Jesus, that was the time of deliverance. அவர் சந்தித்த நேரம், அந்த பொழுது, அந்த சனமே அந்த இடத்துல சுகம் நடைபெற்றது. You understand? That's the nature of that seed. அந்த வித்தின் சுபாவம் அப்படிப்பட்ட சுபாவமா இருக்கிறது. You are born of that seed. அந்த வித்தினால் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். So you hold the same kind of nature in you. அதே சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. The moment that they meet you, it's the time of their deliverance. அவங்க சந்திக்கிற நேரமே அவங்க விடுவிக்கிற நேரமாக இருக்கிறது. You understand? Amen. If you have to wait for God's timing, the waiting is over when you came on the scene. ஆண்டவரோட நேரத்துக்காக வெயிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப ஏரியால வந்தீங்களோ அதுவே ஆண்டவரோட நேரம். Amen. You understand? So when you see somebody, that's the time of deliverance. That's the time of healing. When you lay hands, they will be healed. நீங்க அவங்கள பாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த நேரம் தான் விடுதலையின் நேரம், அந்த நேரம் தான் சுகப்படுத்துற நேரம். Hallelujah. How many of you are getting it? யாருக்கெல்லாம் நான் சொல்றது புரியுது? So know this, that God wants everybody well, and He wants them healed and well now and this moment itself. புரிந்து கொள்ளுங்க, தேவன் எல்லாரும் நலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுதும் எப்பொழுதும் அவங்க சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. Hallelujah. And you see Jesus healing everybody. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு எல்லாரையும் சுகப்படுத்திட்டு இருந்தாரு. Matthew 14:14, Mark, Matthew 4:23-24, 12:15, Luke 6:19, all these scriptures. அவர் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களிலும் பாத்தீங்கன்னா இயேசு வந்து சுகப்படுத்துறவராக சுற்றி திரிந்தார். அதாவது he healed them all, he healed them all, he healed them all. That's what is written. அந்த எப்படி அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. Hallelujah. So he healed everybody. The moment that Jesus met them, it was the time for their healing. And that's the same way when you meet anybody, because you have God in you, His life in you, pushing you, you will heal them there right away. இயேசு என்றைக்கு அவங்களை சந்திக்கிறாரோ அதுவே அவர்களுடைய விடுதலை நேரமாக இருக்கிறது. நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அன்றைக்கே அவர்களுக்கு அது விடுதலை நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதே ஜீவன் உங்களுக்குள்ளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது.